இதெல்லாம் ஒரு பொழப்பா ப்ரோ? ஸ்கேம்னா இப்படி இருக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தேன் வேணும்னு கேட்டிருந்தாரு. சரின்னு சொல்லி பேமெண்ட் டீட்டெயில் அனுப்பிச்சி விட்டேன். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ப்ரான் பிக்கிலும் வேணும்னு கேட்டார். சரி ஓகே, நான் அது டீட்டெயில் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் நான் கால் பண்ணேன் அவர்கிட்ட. சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே கால் பண்ணும்போது கால் அவர் எடுக்கலை. அப்போயே ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1098 வந்துச்சு. நான் வந்து 1060 பே பண்ணுங்க சொல்லியிருந்தேன். அவர் இல்லை அதெல்லாம் முடியாது, ரவுண்டாக ஒரு 1000 ரூபா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவர் அட்ரஸ் அமுச்சு விட்டுட்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டுருங்கன்னாரு. நான் சொன்னேன் இல்லை ப்ரோ நான் வந்து எஸ்டி கொரியரில் போடுறேன்னா. இல்லை ப்ரொஃபஷனல் தான் போடணுன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஜிபே நேம் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்டார். ஓகேன்னு சொல்லிட்டேன். அவர் வந்து பேமெண்ட் பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் கேட்பீங்க ஏன்னா கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்காரு, அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டாரு. நான் பார்த்தேன், ஓகே பேமெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி நானும் வந்து ஓகேன்னு சொல்லி பேக்கெல்லாம் பண்ணிவிட்டேன் அவரோட ஆர்டர் எல்லாத்தையும். கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன் பேலன்ஸ், பட் வந்து காசு வந்தது மாதிரி தெரியல. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் பேமெண்ட் வரல ப்ரோன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துடும் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், காசு வரல. அப்புறம் என்னோட கியூஆர் கோட் அனுப்பிச்சி விட்டேன். இந்த மாதிரி காசு வரல இதில் அனுப்புங்கன்னு சொன்னேன். அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை என்கிட்ட. நைட் என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் அது ஃபேக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது வந்து ஃபேக்காக நீ அனுப்பிச்சிருக்கின்னு சொன்ன உடனே அவர் அனுப்பிச்சிருக்காரு. தெரிஞ்சு பேசி கெட்ட வார்த்தையில் திட்ட போகிறேன்டா. அப்புறம் நீ ப்ராடக்ட்டை கொடுக்கவே மாட்டேன் லூஸு பையில அப்படின்னு பேசினார். நான் கால் பண்ணேன், அவன் கால் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து எல்லோரும் இல்லை, ஒரு சில பேர் 100ல் 1 இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வருவானுங்க, குடைச்சல் கொடுக்க வருவானுங்க, காசு அமிச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவானுங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட்லாம் பார்த்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவன் ஃபோட்டோ என்கிட்ட தான் இருக்குது, தேவைப்பட்ட ஃபோட்டோ கூட போடலாம்.